Hi guys, welcome back to my channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரைஸ் வித் ராஜா சேனல். ஸோ இதில் வந்துட்டு ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், பர்சனல் growth ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நல்லா போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு போட போகிறது வந்துட்டு ஒரு vlog. ஸோ அந்த vlog எது ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். அதை நம்ம சண்டே சொல்லுவோம். பிரெட் ஹல்வா பண்ண பிரெட் ஹல்வா பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு. யார் நம்ம கிட்ட பிரெட் ஹல்வா பண்ண போகிறது? யாரா? அது நம்ம ஆசை இங்க பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. இப்போ என்ன பண்றோம்னா நம்ம பிரெட் ஹல்வா. நம்ம இங்க என்னென்ன போட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதான் முதல் ஸ்டெப். இங்க பாருங்க, சடன் தான் விழுந்தது. இப்படிதான் உழுவும் அப்பப்போ. இதுதான் வந்துட்டு எங்களோட பிஜி கிச்சன். இவ்வளோ எண்ணெய் வேணா சாப்பிட போறாங்க. அது நீ எவ்வளோ என்னடா எண்ணெய் எவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்ற பிரெட் ஹல்வாலுமே இவ்வளோ எண்ணெய் தான். என்ன சொல்கிறேன்? பிரியாணி நான் சஞ்சய் சர்மீட் சொன்னான். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாம் ப்ளம் கேக் என்னடா பண்ணுவாங்க? நம்ம பண்ணுவோம். நம்ம பிரெட் ஹல்வா பண்ணுறோம். எத்தனை பிரெட் இருக்கு? இதுல 4 இருக்கு. 10 பிரெட் தனியா கேட்டான்டா. பிரெட்டா? இதுல ஒரு 10 பிரெட். அது வேற ஏதோ மலாய் பிரெட் செய்யறதுக்கு தான். சரி, இதுல ஏதோ கஸ்டர்ட் ஏதோ சொன்னீங்கடா. அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். டேய் மொத்தம் 3 சரி ஐட்டம் பண்ண போறோம். சரி சரி. இப்போ எத்தனை ஐட்டம் பண்ண போறோம்? 2. அப்ப மலாய்ங்கற பேர் தெரியலடா. சரி ஓகே. டேய் இதுல ஒரு 5 பிரெட் கொடுங்கடா. வறுத்த பிரெட்ல 5. இந்த குட்டி டப்பா எடுத்துட்டு போறோம். எனக்கு ஒரு தட்டு கொடுங்க. தட்டு இல்லாம ஏன்டா மேல வந்த? நீ ஏன்டா இப்ப மேல வந்த? நீங்க மேல வந்தீங்க, நான் வந்துட்டேன். தரது எடுத்துக்கலாம்ல. போய் எடுத்துட்டு வா. நீ போடா. இந்தடா 4 பிரெட் இருக்கு. போடா. டேய் உளுக்க மரியா கறி போகாம நல்ல பிரெட்டா போடு. பிரெட் ஹல்வா நான் இதை தான் உடைச்சு தான் உள்ள போட போறேன். யாசிக் தட்டு மட்டும் தான் யாசிக் ப்ளீஸ். ஏய் பாருங்க, எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்து திரும்ப அமுச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. டேய் வீடியோ கடைக்கு போய் கீழ போ. போய் பிரெட் தட்டு எடுத்துட்டு வா. ஏய் நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். கடைக்கு போயிட்டு வந்திருக்கேன் நாங்க. பாஸ் பண்ணிட்டு போடா. தப்பு பிரெட் ஹல்வா நீ பண்றியா? கிளாசிக் சாப்பிடு. ஏய் சாப்பிட்டு வா. ஏய் மெஜாரிட்டி வின்ஸ்ரா. நீ வாடா. நீங்க போடுங்க நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, சாப்பிடுறது நியாயமா இருக்கு. நீ வா. நான் வீடியோ எடுத்துட்டு பின்னாடியே வருவேன்டா. இல்ல பரவாயில்லை, நீ கையில கொடு. 5 பேர் மைக் ஒருத்தன் கையில கொடு. நான் பிடிச்சிக்க முடியாது. இப்போ சாபுதிரி போடுறோம். யார் கீழே போய் தட்டு எடுத்துட்டு வரதுன்னு. சாபுத்ரி. நானும் ராஜாவும் பார்த்துட்டோம். அவ்வளவுதான். சாபுத்ரி. ஏய் நீ நடந்தா போகணும். நான் தான் போறேன். சாபுத்ரி போய் எடுத்துட்டு வா. நான் நீ தான் போய் எடுத்துட்டு வரணும். போ. ஜோக்கர். போய் எடுத்துட்டு வா. இதுக்கு முன்னாடியே போயிருக்கலாமா? நீங்க என்னடா பண்றீங்க? நாங்க அந்த ஏதோ மலாய் ஏதோ தக்கா என்னமோ ஒரு கருமண்டா. பிரெட் மில்க் மேக். பிரெட் மில்க் மேக். 1 லிட்டர் போலடா. யா ப்ரோ. இது என்னடா அது? cream, fresh cream, milk maid, custard powder, sugar, cardamom. நம்மள vlog food vlogger ஆகறோம். பிஸ்தாக்கு பட்ஜெட் இல்ல. பிஸ்தாக்கு பட்ஜெட் இல்ல. ரேட்டோட சொல்லுங்க. தொடங்கணும். இப்படியேவா வைப்பாங்க? நானே உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தரேன்டா. பிரெட் வறுத்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன? ஏடா திங்கிற எனக்கு?
வெறும் பிரெட் ரெண்டே இருக்குது. இதை தாண்டி இன்னும் வேணுங்கிறீங்க? நான் எனக்கு தனியா எடுத்துட்டேன். இன்னொன்னு கொடுன்றேன். இப்போ நார்மல் பிரெட் ரெண்டு வேணும். நம்ம எவ்வளவு நீட்டா பண்ணிட்டு இருந்தோம்டா. சர்மில் வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கான்டா. காசி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் சர்மில், நீ அதை கறிக்கே பண்ணலான்னு சொன்னீலடா. அதை நம்ம மெல்ட் பண்ணியே பண்ணலான்னு நீ சொன்னீல. அவன் வறுத்தே பண்ணலான்னு சொன்னீலடா. நீ பண்ற அந்த கஸ்டர்ட் இதை வறுத்து ஒரு கேட்டகரி, வறுக்காம ஒரு கேட்டகரி, மொத்தம் 3 டிஷ். ஏதாவது சொல்லிட்டு பண்றா. அப்படினா பண்றேன் பண்ணிடலாம்டா. எப்படி இப்படி பண்ண லைட் இருக்கு, லைட் மாத்திக்கறாங்கல. அத பண்ணலாம். பாதாம் எடுத்துட்டீங்களா? ஏதாவது பண்ற நீயும்? நான் பண்ணுவா. பாதாம் இல்ல. ஏதாவது பண்றானா ரவுண்ட் அடிக்கறாங்கடா. பாதாம் எடுத்துட்டீங்களா? பாதாம் காய்ச்சலாம். ஏய் முந்திரி நின்னுட்டே இருக்கான்டா. எனக்கு இவ வந்தா இவனும் கேட்பாடா. ரெண்டு சாப்பிடுறீங்களா? ஒண்ணுடா. ரெண்டு போச்சுடா. டேய் ஒண்ணுடா. எனக்கு ஒண்ணு தான்டா கொடுத்தீங்க. ஏய் போடா, நீ தான்டா அதிகமா கொடுத்தனால. இவன் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். நான் ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒண்ணு அவனுக்கு கொடுத்து. இவன் என்ன பேசுறானே நமக்கு புரியாது. அவர்கிட்ட ஹிந்தியில சொல்றானே. தலைவர் நமக்கு உதவி பண்றாரு ஏதோ. இவன் என்னோட தெய்வம். நல்லா பாத்துக்கங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும்ல? சாப்பிட்டுருக்கீங்க? எனக்கு அப்படியா? செஞ்சாச்சு. பிரெட் அல்வா செய்ய வேண்டியதா, என்ன பண்றது? சர்மில், அது ரொம்ப அரைக்காத சர்மில். பொடியா தான் அரைக்கணும். பொடியா இருக்குன்னா எல்லா இடத்துலயும் கலங்கி இருக்கும்டா. லைட்டா ஒரே ஒரு சுத்து சுத்து மொத்தம் போடுறான். பேதியில போச்சா? என்னடா? டேய் 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 டேய், அவ்வளவுதான்டா. சமைக்கிறதுடா. இந்த சரி, டீயத்தை சாப்பிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வரல, முறுக்கு வாங்கிட்டு வரல, எதுவுமே பண்ணல. டேய் அவதான் டேய் உனக்கு எண்ணெயில தான் பொரிக்கும்பா. எண்ணெயே வேண்டாம்டா, நீயே வெச்சுக்கடா. பால் ஊத்துறவா? பால் நமக்கு வேணும். அரைச்சது வர ரொம்ப பொடியாயிடுச்சு. அது எல்லாம் வாய் ஃபுல்லா போடுங்க. இனிமேல் வாய் ஃபுல்லா போடுண்டா. அரையவே இல்லடா. அந்த பவுடர் அப்ப என்னடா? அது சக்கரைடா. சக்கரை சாரா. சரி போதுண்டா இது போதுண்டா. ரொம்ப ஒரு மாதிரி பெருசா இருந்தா துப்பிரோடா நீ. அதனாலதான் சொல்றேன். டேஸ்ட் ஸ்பாயிலர் ஆயிரும்டா. டேய் போங்கடா. இப்ப நீங்க பண்றத நான் பண்றேன். எங்கடா துப்பிட்டே இருக்க? இதுலதான் வைக்க சொன்னாங்க. இவனை வீடியோ எடுக்க சொன்னால் போர்ட்ரைட்ல எடுக்கிறான்டா அவன். அந்த இடத்துல வைடா. அவ ஏதோ பண்ண போறா. அது முடை பண்ணல. ஏன்டா ரெண்டு பால் இப்போ நம்ம பால் காய்ச்சறோம். பிரெட் அல்வாக்கும் அது பேர் என்ன? டேய் முந்திரி திராட்சை இதில் வறுத்துருங்கடா. பிரெட் அல்வா அப்புறம் வந்துட்டு ஏதோ கஸ்டர்டில் ஏதோ பண்ண போறானுங்க அந்த சர்மில் பைய. அதுக்கு வந்துட்டு பால் காய்ச்சறானுங்க. 1 லிட்டர் பால். எல்லாம் காய்ச்சி தான்டா வரும். இல்ல இது ஊத்துறீங்களா? பிரெட் அல்வாக்கு ஆமா. எவ்வளவு வேணும்? பால் வேணும்டா. பால் வேணும்டா. எவ்வளவு வேணும்? சும்மா ஒரு 1/4 லிட்டர். உனக்கு எதுக்கு 4 பிரெட் எதுக்கு உனக்கு அதிகம்? ஜி 8 மொத்தம் 10 அப்படியே மேல ஊத்துறோம். ஆனா இது அதுக்கு மேல இருக்குடா.
இதுக்கு சும்மா கொஞ்சம் ஊத்துனா போதும்டா. அதுதான் பால் தான் ஊறவே வைக்கும். பாலும் அந்த சக்கரை பாகும். டேய் அப்ப திரும்ப போய் ஒரு 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்கடா. இல்ல இந்த போதுடா இருக்கிறத சொல்லிக்கோ. அக்கா எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து எப்ப பார்த்தாலும் தனியா ஒன்று செய்யறேன். திங்க மட்டும் இல்ல அத செய்யறேன் நான் திங்கல நீ ஏன் தனியா செய்யறேங்கிற? வித்தியாசமா ஒண்ணு செய்யணும்டா. எப்பவுமே அப்ப வாங்கும்போது முதல்ல முடிவு பண்ணி வாங்கிக்கணும். 1/2 லிட்டர் சொன்னதுக்கு 1 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இதுக்கு மேல உனக்கு எவ்வளவு வாங்கிட்டு வரணும்? முறுக்கு ஏன் வாங்கிட்டு வரல? சரி இப்போ நீ என்ன பண்ற? பால், பிஸ்கெட், முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு வா. ஏன் பிஸ்கட் நீ வாங்கிட்டு வரல இருந்தது? எல்லாம் வாங்கிட்டு வந்த நீ. ஏன் வாங்கிட்டு வரல? நீ முறுக்கு வேணும்னு தெரியல அதுக்காக தான். நான் ஒரு தக்கு நேற்று சொன்னதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. சரி போய் பால் முதல்ல இது 10 ரூபா அதிகபட்சம் நம்ம முடியாது. சுண்டனுடா பண்ணிக்கலாம். தயவுசெய்து யாரும் இதை பத்தி கேட்காதீங்க. இது வந்துட்டு பிஜியோட இது என்னடா இது? பிஜியோட முன்னாள் குக்கிங் ஏரியா. ஸோ அதனால இந்த இடம் இப்படி தான் இருக்கும். இது நாங்கள் எங்களால் க்ளீன் பண்ண முடியாது. மேக்கிங் வீடியோ பார்த்துட்டியாடா? ஓட்டிட்டு பார்த்துருப்பானுங்க. ஷார்ட்ஸ் தான்டா மேக்கிங் வீடியோவே. 30 செகண்ட் ஷார்ட்ஸ் தான்டா மேக்கிங் வீடியோ. காசே அவனுக்கு காஞ்சதும் ஒரு சின்ன டம்ளர்ல ஊத்தி வச்சிருவோம். நமக்கு கிண்டிட்டே இருக்கணும். நம்மளோட கொஞ்சம் கெட்டியா இருக்கும். சக்கரை நம்ம வந்துட்டு இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது ஒரு டிஷ், வறுக்காம ஒரு டிஷ். இத பாரு. இதுலயே வந்துட்டு 2 டைப், ஒன்று வறுத்தது இன்னொன்னு வறுக்காதது. இது வந்துட்டு வறுக்காதது. இந்த ஆண்டி வறுத்து பண்ணிட்டு இருக்கு. வறுத்து பண்ணதும் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதையும் ட்ரை பண்றதுக்காக உங்ககிட்ட ஒரு 5 பிரெட் கடன் வாங்கியிருக்கேன். குக்கிங்கே தெரியாம எல்லா டிஷ்ஷும் பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன், பிரெட், நீங்க பிரெட் அல்வா பண்றோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் கேரட் அல்வா நாங்கள் பண்ணாத டிஷ்ஷே கிடையாது. அது ஒரு பிஜியில் இருந்துக்கிட்டு எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்களை நினைச்சா மெயின் சிஃபெல்லாம் இவங்க தான் பாருங்க. இங்க 2 கோளாறு இருக்கானுங்க. இதுதான் முகமது யாஷிக், அது சர்மில், கோளாறு சர்மில் அவர் பேரு. எது பண்ணாலும் டிஃப்ரெண்டா பண்ணுவாரு. இவரு சேனலோட ஓனர் இவரு தான், ராஜமதி வேந்தன். இது முகமது ஆசிப். இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா கேரமல் பண்றோம். இது பேர் இருந்தா சுகர் சிரப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பக்கம் பால் பொங்குது. யாஷிக் அதை பார்த்துக்குங்க. வந்துட்டாரு கோளாறு ஷர்மில், கோளாறு பண்றதுக்காக. ஒழுக்கம் நீங்க தெளிவு. இப்படி 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 நடந்துட்டு நீ அதான் பண்ற. ஷர்மில் பால்ல மில்க் மேட் ஊத்த போறாரு. இதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சாரி, கஸ்டர்ட். அது மில்க் மேட் இல்ல. அந்த கஸ்டர்ட் பவுடர் பத்தாதனால போட்டு கொளுத்தி எடுத்துட்டு இருக்கானு. இவனு என்ன பண்றானுன்னு யாருக்கும் தெரியல. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு சக்கரை பாவை போட்டு கிண்டிட்டு இருக்கான் இவன் ஆஷிஃப். இவனை தெரியுமா? இவன் தான் ஆஷிஃப். இன்ஸ்டா ஐடி சொல்றா. ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஆஷிஃப். ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இருக்கும். இவன் யாசிக், முகமது யாசிக். ஷர்மில் 05 சஞ்சய். அவ்வளோதானா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சக்கரை பாவு ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்து கஸ்டர்ட், அது என்னது? அது கஸ்டர்ட் மில்க். அதை உள்ள கஸ்டர்டை கொட்டி கட்டியாக்கிட்டானுங்க. அதை போட்டு நோண்டிட்டு இருக்கானுங்க. இப்போ நண்பர்களே, அப்படியே எங்கள் ரூம் டூரையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் எங்கள் ரூம். ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் நாங்கள் ஒரு பிஜியில் இருக்கோம். சாய் குத்தின்னு ஒரு பிஜியில் இருக்கோம். இதுதான் எங்களோட ரூம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இருக்கிற பிரெட் எல்லாத்தையும் பிச்சு கொதறி பிச்சாச்சு. இப்போ அது எல்லாத்தையும் எல்லாம் வந்துருச்சு. பாருங்க, கொஞ்சம் இது கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்ட்ல தான் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் யூடியூப் அக்கா. போடலாமா? போடலாம். அதுவும் கொட்டிடும். பிரிக்க போறோம்டா. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான கண்டென்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரைஸ் வித் ராஜா ப்ரொஃபைல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஃபினான்ஷியலாக நிறைய இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் மட்டும் கிடையாது, நல்லா நாலேஜபிளான இன்ஃபர்மேஷன் நானும் லேர்ன் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான விளாக்ஸும் வரும். அதையும் பார்க்கணும்னா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை பை. பால் உங்களுக்கு தான். இந்தாங்க கைஸ். அது நல்லா சூப்பரான ஆங்கிள் வந்துட்டு
பால் நிறைய இல்லை உங்களுக்கு? தாறுமாறா ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. சும்மா ஆல்மண்ட்லாம் கேஷ்யூஸ்லாம் போட்டு தாறுமாறான பிரெட் அல்வா ரெடி. இப்போ நம்ம அடுத்து சர்மில் ஒரு டிஷ் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த டிஷ்க்கு பாய்ஸ் வந்துட்டு சுற்றி உட்காந்து அதை ஆற வச்சுட்டு இருக்கானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி 3 பேர் நின்று அதை வரைக்கும் பார்த்து அதை ஆற வச்சுட்டு இருக்கானுங்க. இங்கே வந்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, இருங்க நம்ம அவன்கிட்டே போய் கேட்போம். சர்மில் பாய் என்ன பண்ணுறீங்க? பாய் க்ரீமு, மில்க் மேடு, சுகரு போட்டு மேலே இன்னொரு கோட்டிங் ஊற்றணும். அதுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சர்மில் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லேயர் பண்ண போகிறோம். இது வந்துட்டு பொரிச்ச பிரெட், இது வந்து பொரிக்காத பிரெட். ஃபர்ஸ்ட் பொரிச்ச பிரெட் எடுத்து 10 10 2 தான், 2 வச்சு அளவு 10 தான் பார்த்துக்கிட்டேன், வேற எதுவும் இல்லை கைஸ். கம்னாட்டி பையில ஏமாத்துறியாடா. ஃபர்ஸ்ட் இதை மோந்து இது இன்சைட் வச்சு மறைக்கிறடா நீ. எங்ககிட்ட இருக்க டப்பால இது ஊற்றி இருந்துச்சு, அவசரப்படாது. பொரிச்ச பிரெட்டை 2 எடுத்து அப்படி உள்ள வைக்கிறோம். வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரம்? இது மறைக்காத சரி போடா. ஓவர் பண்ணு. அடுத்தது என்ன பண்றான்னா, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க க்ரீம் அப்படி மேலே அப்படி ஊற்றி, அதே மாதிரி அங்கிட்டு இப்படி ஊற்றி ஓம் ஸ்வாஹா அந்த மாதிரி ஊற்றிட்டு இருக்கோம். அடுத்தது மில்க் மேட் மேலே போடுறோம். டீயாட்ட மில்க் மேட் மேலே போடுறோம். இது பரபரன்னு இன்னும் மேலே மட்டும் போடல. இப்போ அடுத்து போதும் நம்ம ஃபைனலாக பெருசாக ஜாஸ்தியாக போட்டு வச்சு இப்போ திருப்பி இவனை வந்து மேலே வச்சு மூடுறானுங்க. தனியாக இருக்கு, அவனை வேணா நீங்க பிச்சு பாவம், இவன் ஒருத்த மட்டும் தனியா இருக்கான். டேய் ஆக்சுவலா இது என்னடா, இது சாப்பிட முடியாதுடா, அதையும் உள்ளே வச்சிடுறா. போடு வெயிட் பண்ணு, இடம் இல்ல, வெட்டு 2ஆ வெட்டி இதுல பாதி வை, இந்த சைடுல வை. உடைச்ச வீடு அப்படியே உடைக்க முடியல, ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கீங்க வேற. ஆடு கட்டியெல்லாம் கலந்து வச்சுட்டா, கட்டி கலந்து இப்போ என்ன பண்றான்னா தலைவன், ஏய் எல்லா சைடும் மறைக்கிறீங்கடா என்ன, போங்கடாங்கிட்டு. தலைவன் என்ன பண்றானா, இப்போ அதை வந்து 2ஆ வெட்டி, சாரி 3ஆ வெட்டுறான். கொஞ்சம் இன்ஜினியரிங் படிச்ச மூளையை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்குள்ள போகாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி, இங்க பாருங்க தளபதினா சும்மாவா, அதே மாதிரிதான் கொஞ்சம். அதான் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அவன் கொஞ்சம் கோளாறு பிடிச்சவன். எங்கடா எடுத்து இப்போ காட்டுறேன் வரே. வாவ், போதும்டா, மிச்சத்தை இருந்தா ஊத்திக்கலாம்டா. திருப்பி ஒயிட் க்ரீம் மேலே போடுறான் கொஞ்சம், அதுல கொஞ்சம் ஒயிட் க்ரீம் திருப்பி போடுறான் மேல. அடடா, அப்படியே 16 கரண்டி நெய் எடுத்து அப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு, அந்த மாதிரி திருப்பி மில்க் மேட் போடுறாப்ல. போதும்டா பைஸ். இப்போ அதை மூடி வைக்கணும். இதோட ப்ராசஸ் முடிஞ்சது. அதோட ப்ராசஸ் முடிஞ்சாமையா சரி அப்படியே திருப்பி இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிரெட் சேம் ப்ராசஸ், பட் பொரிச்ச பிரெட் இல்லாமல் பொரியாத பிரெட் எடுத்து
அதே மாதிரி சில கன்சிஸ்டன்சியில் திருப்பி ஊற்றுறோம். எனக்கு என்னமோ பொரிச்ச பிரெட் தான் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காதுன்னு தோணுது. இதுதான் கஸ்டர்ட் மாதிரி பார்ப்போம். ஊத்திடலாம். திருப்பி மேலே தலைவன் திருப்பி அப்படி கொஞ்சம் போடுறான். இது வந்துட்டு ஆக்சுவலாக க்ரீம் இதெல்லாம் போட்டு இப்படி போடுறான். போதும்டா போதும். மில்க் மேடு போடுறான். மில்க் மேடு இப்போ ஒரு போட்டப்போ 2 பேர் ரெடியாக நிற்கிறோம். இங்கே தள்ளுறா, நானும் போடுவோம்டா. இது தஞ்சை தள்ளு இப்படி இப்படி தள்ளு. இனி கொஞ்சமா ரைட் சைடு நீ முடிச்சுல கடைசி சாப்பிடலாம்டா அதை. நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போடுங்க ஜி, தப்பு இல்ல. போதும் போதும். மலை சாரலாட்ட என்னடா எல்லாரும் போடுறீங்க, நானும் போடுவோம்டா. அப்படியே அடுத்த ரவுண்டுக்கு போடுங்க. திருப்பியும் அடுத்த 2 லேயர் எடுத்து மேலே வைக்கிறாப்புல. மேலே வச்சுட்டு அதே ப்ராசஸ். திருப்பியும் இந்த க்ரீமை திருப்பியும் ஊத்துறான். கவுக்காதரா இல்ல சர்மில் எங்க பாரு மேலே ஊத்து. இதுக்கு ஊத்து. இது ஃப்ரைட் ரா, இது கொஞ்சம் நிறைய ஊத்தணும்டா. ஆமா அதுக்கு தான் போதும் போதும். மிச்சம் இருக்கிறது அதுக்கு ஊத்து. திருப்பி கரண்டி ஊத்து. ஆனா இது ஃபைனலா கடைசி ஊத்திக்கலாம், சாதம் ஊத்திக்கலாம். திருப்பி அது மேல வந்துட்டு க்ரீமி திங்ஸ் போடுறாப்ல. என்னன்னு தெரியல எனக்கு. இந்த க்ரீமை போடுறாப்ல. அடுத்து திருப்பி மில்க் மேட் போடுறாப்ல மேல. டேய் நான் தானே போடுவேன் பாதாம். இந்த டைம் புலந்துருவோம் உங்களை, போங்கடாங்கிட்டு. ரெடியா இருக்க அவன்லாம். நான் தான் பாதாம் ஃபர்ஸ்ட். அது அப்படியே பரபரன்னு தூவி முடிஞ்சு போச்சு. அடுத்து திருப்பி ஒரே இடத்துல போடுறடா. நிறைய இருக்கிறாங்க. போதுடா விடுங்கடா. நல்லா இருக்கு. இது கொஞ்சம் போடுங்கடா. ஏன்டா எல்லாம் அதிக போடுறீங்க? இருங்க. அதுக்கு யாசிக் இத கவர் பண்ணி பண்ண போறோம். எல்லாம் உன்னோட தூக்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் ரெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு க்ரீமை ஊத்துனோனே அடுத்து இவரு க்ரீம் ஊத்தணும். அடுத்து அண்ணன் வந்துட்டு நல்லா ஆம்லேட் இப்படி போடுற மாதிரி இப்படி தெரிப்பேன். திருப்பியும் அப்படி ஒரு ஸ்பூன் திருப்பி இப்படி 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 இப்படி. அந்த பிரெட்ல படவே இல்லைங்க. இங்க பாரு இந்த பிரெட். அந்த 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 அடுத்த பிரெட். அவன் இந்த ஓரத்துல உள்ள பிரெட் எல்லாம் நல்லா கவர் பண்றோம். இதுல பாரு கும்மத்தல கவர் இருக்க போகுது. இங்க மேல கொஞ்சம் போத்தீங்கன்னா அந்த 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 அடுத்த பிரெட்ங்க. அடுத்த பிரெட் வர ரொம்ப ஓகே போதும். நல்லா நல்லா முழுகி இருக்குது. இப்போ நம்ம திருப்பி இந்த பிரெட்ல நம்ம அவங்களுக்கு தெரியாம என்ன பண்றோம்னா இந்த பிரெட்ல நம்ம வந்துட்டு இதை ஊத்துறோம். இதுல கொஞ்சோண்டு மிச்சமா இருக்கு. அவ்வளவுதான். எங்களால முடிஞ்ச எல்லா அலங்கோலத்தையும் பண்ணிட்டோம். இது இப்ப சாப்பிட முடியாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்றேன். இதை பத்திரமா இங்க கூட மூடி போட்டு கொண்டு போய் உள்ள வச்சுருங்க. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ண போறோம்னா இது ஆக்சுவலா இந்த சின்ன டப்பால இருக்கிறது வந்துட்டு பொரிக்காதது, இது பொரிச்சது. இதை இப்போ என்ன பண்ண போறோம்னா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட போறோம். ஆனால் பிரெட் அல்வாவை நாங்கள் இப்போயே நாங்கள் வந்துட்டு அடிச்சு நவுத்த போறோம். இந்த பிரெட் அல்வாவை இப்போ அடிச்சு நவுத்த போறோம். நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவை அடுத்து சாப்பிடும் போது கண்டினியூ பண்றேன். பாய் பாய். பிரெட் அல்வா. இது ஃப்ரைடு பாதாம் பால் பிரெட். ஃப்ரைடு பிரெட் மலாய். இது நார்மல் பிரெட் மலாய். ஆனா சாப்பிட்டு பார்த்தோம் பாதாம் பால் டேஸ்ட் வருது. ஏன்னு தெரியல எங்களுக்கு. என் சைடுல இருக்கிறது தான். நம்ம இந்த சைடுல இருக்கிறது நம்ம சாப்பிடலாம். அது அவளுக்கு அதை எடுத்துக்கங்கடா. இந்த சைடுல சரி நான் இதை எடுத்துக்கிறேன். ஒரு மாதிரியா இருக்கு. இது பிரெட் அப்படியே தெரியுதுடா. அந்த கஷ்டம் ஒண்ணுமே தெரியலடா. சரி இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன்டா. சாப்பிடல இந்த கர்மத்துல ஐ மீன் இதுல வந்துட்டு பிரெட்டோட டேஸ்ட் அப்படியே தெரியுது. இதுல பொரிச்ச பிரெட்டோட டேஸ்ட் மட்டும் தான் தெரியுது. இப்போ இன்னைக்கு வந்து ஆக்சுவலான வின்னர் வந்து பிரெட் அல்வா தான். இவர் தான். யூடியூப்ல சொல்றானுங்க கார்ம இதை பார்த்து நாங்க ஒழுங்கா பண்ணலையா என்னன்னு தெரியல. எங்களுக்கு ஒழுங்கா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஒழுங்கா இல்லாத மாதிரி இருக்கு. சார் பாக்குறக்கு ஒரு மாதிரி தானே, அவங்க பண்ண மாதிரி தான் இருக்கு. அவங்க பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா டேஸ்ட் வைஸ்ல வந்துட்டு இது நல்லாவே இல்லை. தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. பிரெட் அல்வா பண்ற மாதிரி இருந்தா பிரெட் அல்வா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை பாய். பை கைஸ்.